சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு தெருவில் நிற்க முடியாது. நான் அசம்பிளியில் கூட சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு நிற்க மாட்டேன். அப்படி கிழிஞ்சு போச்சதுனால வேற சட்டை மாத்திக்கிட்டு ஒழுங்கா வெளியே வருவார். அரசியலை பத்தி பேசிட்டு இருக்கேன். நான் வேற ஏதோ வீல் சேரை பத்தி பேசிட்டு இருந்தேன். அப்போ கலைஞரை நீங்க அவமானப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படிலாம் நான் செய்ய ஆளே கிடையாது. ஏன்னா இதோ எனக்கு முன்னாடி ஒருத்தங்க வீல் சேரில் உட்கார்ந்துருக்காங்க. அதை போய் நான் என்ன செய்வேன் அப்படி இருந்தால் என்பது என்னுடைய விஷயத்தை பொறுத்தது, என்னுடைய வயோதிகத்தை பொறுத்தது. அதை அவரை சொன்னதான் நினச்சிக்கிட்டாங்க. அதெல்லாம் இல்லை. நான் இங்கே சப்பக்கட்டு கட்டுறேன்னு இல்லை. அப்படி அவர் அவமானப்படுத்தணும்னு சொன்னால் சும்மா மு.க. ஸ்டாலின் சொன்னாலே போதுமானது. என் நெடுநாள் நண்பர், நலம் விரும்பி, என் தமிழ் ஆசான், கலைஞரின் மகன், மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, ஆலமரத்தின் அடியில் விருட்சங்கள் வளராது எனும் பொதுக்கூற்றை முறியடித்து தானும் ஒரு விருட்சமாக வளர்ந்து கொண்டிருப்பவர் வாழ்த்துக்கள். ஜனநாயகம், சமூக நீதி, கூட்டாட்சி குரல் என்று தென்னிந்தியாவின் முக்கிய தலைவராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் நமது முதல்வர். சமூகத்தின் எந்த பிரிவு மக்கள் பலன் பெற்றார்கள் என்பதுதான் முக்கியம். தாழக் கிடப்பவரை தற்காப்பதே தர்மம். கலைஞரின் தர்மம் அசோக சக்கரத்தின் தர்மம். என் நெடுநாள் நண்பர், நலம் விரும்பி, என் தமிழ் ஆசான், கலைஞரின் மகன், மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, ஆலமரத்தின் அடியில் விருட்சங்கள் வளராது எனும் பொதுக்கூற்றை முறியடித்து தானும் ஒரு விருட்சமாக வளர்ந்து கொண்டிருப்பவர் வாழ்த்துக்கள். ஜனநாயகம், சமூக நீதி, கூட்டாட்சி குரல் என்று தென்னிந்தியாவின் முக்கிய தலைவராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் நமது முதல்வர். சமூகத்தின் எந்த பிரிவு மக்கள் பலன் பெற்றார்கள் என்பதுதான் முக்கியம். தாழக் கிடப்பவரை தற்காப்பதே தர்மம். கலைஞரின் தர்மம் அசோக சக்கரத்தின் தர்மம்.